நான் வந்து டாக்டர் முரளிதரன் வெற்றிவேல், ஸ்பெஷலிஸ்ட் இன் பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்ட்ரோக், போத் ஓப்பன் சர்ஜரிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ன்ற டிவைஸை வந்து மூளையில் இருக்க ரத்த குழாயில் கை வழியாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி, திடீர்னு தலைவலியில் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது வந்து 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்த குழாய் கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாகவே. அந்த கை வழியாகவே பார்த்ததில் கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு மூளைக்குள்ளே வந்து கை வழியாக ரத்த குழாய்க்கு நிறைய டியூபை செலுத்தி அது வழியாக அந்த வெப்ன்ற டிவைஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை பண்ணுறதுக்கு காரணம் இமீடியட்டாக இன்னொரு ரத்த கசிவு ஏற்பட்டால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, அந்த ரத்த கசிவு செதறதை வந்து சரியாகிறதுக்கு யூஸ்வலாக 3 வாரம் ஆகும். ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து ஐசியூவில் ஒரு 3 வாரம் இருப்பாங்க. அந்த ரத்த கசிவினால் ஏற்படுற பக்க விளைவுகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள், அது எல்லாத்தையும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒய் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இஸ், இது வந்து கை வழியாக டைம் இந்த டிவைஸை டிப்ளாய் பண்ணது இஸ் த ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா. அண்ட் ஷி ஹஸ் டன் வெல் அண்ட் பீயிங் யூஸ்ட் அஸ் அ டிரான்ஸ்ரேடியல் அப்ரோச். ஸோ நான் சொல்லவா? இதனால் ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னென்னா, ஸ்ட்ரோக் வந்து ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கங்கிறது முக்கியம். இந்த ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல், நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியாக போகிற ஸ்ட்ரோக்கை, இந்த மாதிரி கசிவு ரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸு ஸ்பெஷல் எதனாலனா, இந்த கை வழியாக ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ணுற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக இவங்க செஞ்சு இந்த லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் முக்கால்வாசி கேஸு ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாகவே டீல் பண்ணுற கேஸு. அதனால் ஜனங்க வந்து எங்கே முதல்ல எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போகிற ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி சென்டரை பார்த்து போகணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.